இன்னைக்கான வசனம் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் உங்களிடத்தில் வரான். இங்கே அவர் யாரை பற்றி சொல்கிறாருன்னா பிசாசை பற்றி தான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம் எடுத்து வாசிச்சிங்கன்னா அங்கே அவர் சொல்கிறாரு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி 4 விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஒன்று, அவன் பொய்யன்; ரெண்டாவது, அவன் திருடன்; மூணாவது, அவன் அழிக்கிறவன்; நாலாவது, அவன் கொலைகாரன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் பொய்யன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன போய் நம்மக்கிட்ட சொல்லுவான்? நீங்கள் ஆதியாகமம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாமேவாள்கிட்ட போய் அவன் என்ன சொன்னான்னா, இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவனை போல் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் ஒன்று சொல்கிறான். இதே மாதிரி தான் அவன் இன்றைக்கும் நம்மக்கிட்ட நிறையா பொய்யை சொல்லினே இருக்கான். அவன் என்னென்ன மாதிரியெல்லாம் பொய்கள் சொல்லுவான்னா, நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்டு, நீ நினைக்கிறது கரெக்டு, நீ யோசிக்கிறது கரெக்டு, நீ செய்கிறது தான் கரெக்டு, பைபிளில் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தான் கரெக்டு அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்த நமக்குள்ளே சொல்லி 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 அதையே உண்மைன்னு நம்மளே அவன் நம்ப வச்சிட்றான். நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சி பொய்யான விஷயத்த உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவன் திருடன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவன் என்ன திருடுவான்? அவன் ஆக்சுவலாக நம்மக்கிட்டேருந்து திருடுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டைமை தான் அவன் நம்மக்கிட்டேருந்து திருடுறான். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த தேவையில்லாத விஷயங்களில் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் அவன் திருடிடுறான். ஆண்டவருக்காக நம்ம டைம் ஒதுக்குறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு நாளைக்கு நம்மளுடைய இந்தியாவில் 8 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்மளுடைய டைமை எல்லாத்தையுமே அவன் சோஷியல் மீடியாலேயும் மொபைல்லையும் நம்மளுடைய டைமை எல்லாத்தையும் யூஸ் பண்ண வச்சு வேஸ்ட் பண்ண வைக்கிறான். நம்மக்கிட்ட அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணமிட்டு திருடுற ஒரு முக்கியமான விஷயமே நம்மளுடைய டைம் தான். ஒரு நாளும் நம்மளுடைய டைமை ஆண்டவருக்காக நம்ம செலவு செய்யவே அவன் விடவே மாட்டான். நம்மக்கிட்டேருந்து அவன் முக்கியமாக திருடுற ஒரு விஷயமே நம்மளுடைய டைம் மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா அவன் அழிக்கிறவன் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. அவன் எதை நம்மக்கிட்டேருந்து அழிக்குவான்? நீங்கள் ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் ஒரு கான்வர்சேஷனில் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பேதுரு, உன்னை சோதிக்கும்படி பிசாசு என்கிட்ட கேட்டான், நானும் உன் விசுவாசம் உன்னை விட்டு போகாதபடிக்கு உனக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவன் நம்மக்கிட்டேருந்து அழிக்கிற ஒரு விஷயமே என்ன தெரியுங்களா? நம்மளுடைய விசுவாசம்தான். நம்மக்கிட்ட எப்போவும் அவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ ஜீசஸை நம்புன, உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு லைஃப்பில் ஃபுல்லாக கெட்டதானே நடந்திருக்கு, உன்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, நீ இதெல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், அவரை நம்புறதுனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பொய்யான விஷயங்களை சொல்லி நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுடைய இருதயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அவர் மேலே இந்த சுத்தமாக நம்பிக்கையே நம்மளுக்கு இல்லாதபடிக்கு மொத்தமாக அவர்கிட்டேருந்து நம்மளை பிரித்து வச்சிட்றான். அவன் நம்மக்கிட்டேருந்து அழிக்கிற ஒரு முக்கியமான விஷயமே நம்மளுடைய விசுவாசம் மட்டும்தான். கடைசியாக அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று நான் வாசித்தேன். அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நிறையா பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிற 7 லட்சம் பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 2024 இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் நான் வாசித்தேன். அவன் பார்த்தீங்கன்னா யாரையுமே கழுத்தை நெரிச்சு அவன் கொல்லுறது கிடையாது. அவன் என்ன செய்கிறான்னா, நான் இப்போ உங்களுக்கு முன்னே சொன்ன இந்த 3 விஷயங்களையும் அவன் முதல்ல செஞ்சிட்றான். அவன் பொய்யான விஷயங்களை சொல்லி பொய்யை உண்மைன்னு நம்ப வச்சிட்றான். ரெண்டாவது, உங்களுடைய டைம் எல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் செலவு செய்யாதபடிக்கு, அவரை பற்றின ஞாபகமே உங்களுக்கு வராதபடிக்கு உங்களை பிஸியாகவே வச்சிட்றான் உலக விஷயங்களில். மூணாவது, அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவன் மொத்தமாக அழிச்சிட்றான். இப்போ உங்ககிட்ட எதுவுமே இல்லாத அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது உங்களை டிப்ரெஷனில் எடுத்துன்னு போய் நிறுத்தி விட்டுறான். நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, சூசைட் தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு நினச்சி நம்மளை நாமே சாகடிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தராவது கெட்டு போவது பிதாக்கு சித்தமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் கூட கெட்டு போகிறது பிதாக்கு சித்தம் இல்லை. ஆனால்
7 லட்சம் பேர் வந்து சூசைட் பண்ணி இப்போ இறந்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இத்தனை பேர் இறந்துட்டாங்களா, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சும்மா இருக்கிறாரா, அவர் இதெல்லாத்தையும் தடுத்துருக்கக்கூடாதா, அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் பரலோகத்துலேருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த மாதிரி யாரும் சாகக்கூடாதுன்னு தான் அவர் சிலுவைக்கே போனார், ரத்தம் விட்டார், நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சார். ஆனால் நம்மளும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு பிசாசு நம்மளை சாகடிக்கவும், நம்மளை வஞ்சிக்கவும், நம்மளை வந்து அழிக்கவும் நம்மளே அவனுக்கு எல்லா கதவையும் திறந்து வச்சிட்டோம். அவனும் ஈஸியாக வந்து எல்லார் வாழ்க்கையிலும் புகுந்து எல்லாரையும் அழிச்சிட்றான். இதுலேருந்து எப்படி நம்ம வந்து ரிட்ரீவ் ஆகிறது, இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 125வது சங்கீதம் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, ஜெருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமாம் போல் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எப்போதும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்ம வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் நம்மளை சுற்றி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆகவே அவரை பார்த்து சொல்லுங்கள், ஜெருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமாம் போல் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கிறாருன்னு எழுதியிருக்கே, எங்களை சுற்றி எப்போதும் இருங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நம்ம கேட்போம். அவர் நிச்சயம் வருவார், நம்மளை காப்பாற்றுவார். ஏன் அவர் நம்மளை காப்பாற்ற வருவார்னு சொன்னால், ஏன்னா ஒருத்தராவது கெட்டு போகிறது பிதாக்கு சித்தமே இல்லை. ஆகவே நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்வேஸ் சூஸ் ஜீசஸ். தேங்க்யூ.